திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சிக்கு நம்ம காசுப்பிள்ளை உரை பார்த்தோம். அந்த உரை பார்த்து முடித்த பிறகு நான் என்ன சொன்னேன், தண்டபாணி தேசிகர் உரையில் நிறைய செய்தி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றி 10 மந்திரத்துக்கும் பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ 10வது மந்திரத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் டெய்லி வகுப்புக்கு வரும்போது என்ன செய்யணும்னா திருவாசகம் வச்சுருக்கணும். தேவாரம் எதுன்னு சொல்லி விட்டுறோம். இனி நமக்கு 15 நாளைக்கு திருமந்திரம் தான். இன்னைக்கு என்ன கிழமை? அடுத்த சனி, அதுக்கு அடுத்த சனி வரைக்கும் எதுதான் திருமந்திரம். அதற்கு ஒரு தேவாரம் 4ஆம் திருமுறை. சரியா? 4ஆம் திருமுறை. நீங்கள் புக்கு பிறகு வாங்கிடலாம். 2 மந்திரம் தான் நடத்துவோம். நான் சொல்கிறதே நீங்கள் எழுதிக்கலாம். பாருங்கள், எழுதுங்க. புவனியில் போய் பிறவாமல் எழுதுங்க. நாமும் வினைகளை அனுபவித்து கழித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டுமென்றால் நில உலகில் சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும். என்று திருமால், அயன், இந்திரனை எல்லாம் ஆசைப்படுறாங்க. அதை தான் இந்த மந்திரம் சொல்லுது. இதனை நாம் செய்யாமல் இதுவரை நாட்களை வீணாக்கினோம். இந்த மந்திரத்தில் அவம் என்ற வார்த்தைக்கு வீண் என்று பொருள். ஆமா, புவனி என்ற சொல்லுக்கு பூமி என்று பொருள். வைகுண்டத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் பிரம்மதேவனுடைய சத்தியலோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் வீடு வேறு அடைய வேண்டுமென்றால் நில உலகில் அர்ச்சிக்க வேண்டும், சிவனை அர்ச்சிக்க வேண்டும். அதைத்தான் இந்த மந்திரத்தில் பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு, பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று சொன்னார். இந்த பூமியில் அர்ச்சிக்கின்ற உயிர்களுக்கு அருள் செய்ய இறைவன் அம்மையோடு அடிமை கொள்ளுகின்றான். இதெல்லாம் மாரியம்மன் கோயிலில் பயங்கரமான பனி. என்ன சார்? நேற்று அடிமை கொள்ளுகின்றான். அதனை மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள என்றார். மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள என்றார். நான் உனக்கு அடிமையாவதற்கு பல தடைகள் இருக்கிறது. அதை நீக்கி அடிமை கொள்ள வல்லவன் நீ தான், ஆட்கொள்ள வல்லா என்றார். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இந்திரனுக்கும் அதிகார மலம்.
பதவியில் இருக்க வேண்டும். படைக்கின்ற பதவி, காக்கின்ற பதவி, இந்திர பதவி, அதிகார மலம் இருந்தது. அது நீங்குவதற்கு அவர்கள் வழிபட விரும்புகின்றார்கள். என்று மாணிக்கவாசகர் கூறுவதாலும் எங்களுடைய மலத்தையும் நீக்குகிறாய் என்று கூறுவதாலும், அதான் ஆட்கொள்ள வல்லாய் கூறுவதாலும் இதனுடைய தலைப்பு திரோதான சுத்தி. திருப்பள்ளி எழுச்சிக்கு சித்தாந்த தலைப்பு என்னது? திரோதான சுத்தி. ஏன் சொன்னா, தேவர்கள் தங்களுடைய மலம் நீக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, எங்களையே நீ அடிமை கொள்றதுனால உயிர்களுக்கு என்ன போகிறது? மலம் போகிறது. அதனால திரோதான சுத்தி. இந்த 10 பாடலினுடைய பொருளையும் 2 வரியில் சொல்கிறார். இந்த 10 மந்திரத்துக்கு பொருளை 2 வரியில் சொல்கிறார். இறைவன் உயிர்களுக்கு செய்கின்ற உதவி, மறைப்பை நீக்கி அருளை செய்தல், அவ்வளவுதான். 10 மந்திரம் இதில் அடங்கிறது. அதையே இந்த மந்திரம் சொல்லுகிறது. இதனுடைய பொருள் நம்ம அதாவது அயன் மால் பிரம்மன் எல்லாம் பூமியில் பிறக்க ஆசைப்படுறாங்க. குபையனியில் போய் பிறவாமல் அப்படிங்கும் போதே அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு பொருளாகிறது இல்லை. சந்தைக்கு போனான் என்றால் சந்தை அல்லாத வேற இடத்துல அவன் இருக்கிறான். நாம் போக்கினோம் பிறவாமையில் நாள் நாம் போக்கினோம் அவமே இந்த பூமி. இப்போ இந்த பூமிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த பூமி மேலே என்ன வந்துட்டு? ஆசை வந்துட்டு. போய் பிறவாமல்னாரு இந்த பூமி. அதை ஒப்பிட்டு பாருங்க. இந்த தோட்டம் அப்படின்னா நம்ம அந்த தோட்டத்தில் இருக்கணும்ல சார். இந்த வீடுனா இந்த வீட்டில் இருக்கணும்ல. இவங்க வைகுண்டத்தில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? இந்த பூமின்னு அங்கே வந்தாச்சு. மனோரீதியாகவோ உடல் ரீதியாகவோ வந்தாச்சு. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு நோக்கி இறைவன் சிவபெருமான் வீடு பேறு கொடுக்கறது எங்கே தான்? இந்த பூமியில் தான். திருப்பெருந்துறை உறைவாய், திருப்பெருந்துறையில் எழுந்திருக்க இறைவா. திருமாலாம் அவன் விருப்ப இதவும். யாருக்கு ஆசை வந்துட்டு? திருமாலுக்கு ஆசை வந்துட்டு. வைகுண்டத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு வீடு பேறு கிடையாது. நம்முடைய அடியார்களெல்லாம் வைகுண்டத்துக்கு நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. அப்படி தானே படித்தோம், நம்ம மேல்நிலை வகுப்பில் படித்தோம். அதாவது வைணவர்களுடைய மோட்சம்ங்கிறது என்னது? வைகுண்டத்தில் உயிர்கள் வீடு பேறு பெற்ற உயிர்கள் வைகுண்டத்தில் வைணவர்கள் படி திருமாலை அடைந்த உயிர்கள் அவங்க முன்னாலே உடம்போடு உட்காந்து யாரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமாம், இங்கே முறைச்சி பார்த்தது போதானே அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேசாமல் சிவனை பார்க்க போயிடலாம் நினைக்கிறார். அவன் விருப்பு எய்தவும் திவ்ய தேகம், இன்மார்டல் பாடி. ஆமாம், அவன் விருப்பு எய்தவும். அந்த சொற்பொழிவை கேட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்ட செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் சொற்பொழிவு தான், ஆனால் ரொம்ப ஆமாம் 1 மணி நேரம். ஆமாம், எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. செட் ஆகலாம். அது வேகமாக ரன்னிங்கில் போயிட்டு அப்படியே. ஆமாம், அப்படியே அந்த வாழ்வியலோட சொன்னோம். எல்லாரும் கேட்டாங்க. அதாவது எனக்கே என்ன ஓடுதுன்னா, தேவாரத்தை எடுத்து கொண்டு போகிறது, திருவாசகத்தை எடுத்துகிட்டு போகிறது, அதில் கொஞ்சம் தீவிரம் காட்டலாங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால் இந்த அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும், திருமாலுக்கு விருப்பம் வந்து தான், பிரம்மதேவருக்கு ஆசை வந்து தான். பாருங்கள், 2க்கு வேறுபாடு பாருங்கள். அதாவது பிரம்மனை விட திருமால் பெரிய கடவுள். அவருக்கு விருப்பம் தான் வந்திருக்குது, அவருக்கு ஆசையே வந்துட்டான். இப்படி சொல்லுவோமே. இப்போ நம்ம அப்பா சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக டாப் ஸ்லிப் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுடுங்களேன். அண்ணனுக்கு, நம்ம வீட்டில் அண்ணனுக்கு என்ன வரும்? ஒரு சரி அப்பா கூப்பிட்றாரு போகலான்னு விருப்பம் வரும். அதே சின்ன குழந்தைகளுக்கு ஆசை வரும், குதிக்கும். அதான் பிரம்மதேவனுக்கு திருமால் சொன்னோன்னே என்ன வந்துட்டு தான்? ஆசை வந்துட்டான்.
ஆசைப்படவும். ஏன்னா சொல்கிறதுக்கு பயந்து இருந்திருப்பார். புரியுதா? இப்போ பிரம்மதேவனே போய் திருமால்கிட்ட போய், சாமி இங்கே இருக்க வரைக்கும் நம்ம 2 பேரும் கரை சேர முடியாது, பூமியில் போய் நம்ம சிவனை கும்பிடலான்னு என்ன இப்படி திடீர்னு பாயிண்ட்டை மாற்றிட்டீங்க, அப்புறம் நம்ம கீழே இருக்கிறவங்களாம் எப்படி நம்மளை நம்புவாங்க, போஸ்ட்டே போயிடும், நம்ம போஸ்ட்டே போயிடும், இப்படி சொன்னீங்கன்னா நமக்குன்னு ஒரு உலகம், நமக்குன்னு ஒரு தனி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு திருமால் சொல்லுவாருங்கிற பயம் யாருக்கு இருந்தது? பிரம்மனுக்கு இருந்தது. மேலிடமே இப்படி ஒரு உத்தரவை போட்ட உடனே குதிச்சிட்டார் பிரம்மதேவர். ஆசைப்படவும் நீன் அலர்ந்த மெய் கருணையும் நீயும். அதாவது அவங்க ஆசைப்படவும், அது ஒரு அழகான இடம். ஆசை தான் பட்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே இங்கே ரெடியாக இருக்கிறாரு அம்மையப்பரோட. வந்தாங்கன்னா என்ன செய்ய? அருள் செய்ய. நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய். அவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க, நீ அவனியில் புகுந்து எங்களை ஆட்கொள்ளுகிறாய். அந்த அந்த ஆட்கொள்கிறாய் என்பது அவங்க வந்தாலும் இறைவன் என்ன செய்வார்? ஆட்கொள்வார். அவருக்கு பிரம்மனுக்கு செய்கிறதா திருமாலுக்கு செய்கிறதாங்கிற எண்ணம் என்ன செய்யாது? வராது. சரியா? ஆட்கொள்ள வல்லாய் அறமுதே பேரின்ப வடிவமானவனே பள்ளி எழுந்தருளாயே என்று கேட்டார். அதில் ஒரு பாயிண்ட், அழகான பாயிண்ட். இந்த ஆட்கொள்ள வல்லாய் அழகான பாயிண்ட். எம்மை ஆட்கொள்ள முடியாமைக்கு தடைகள் நிறையா இருக்குது. இந்த வல்லாய்க்கு அழகான விளக்கம். அதாவது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? தேவாரத்தில் பாட வல்லார்னு வரும் பாருங்க, அங்கே இந்த பாயிண்டே எடுக்கணும். அதாவது பாடுவதற்கு நிறைய தடை இருக்குன்னு அர்த்தம். அந்த பாடுவதற்கு இசை தடையாகும், பாடுவதற்கு அந்த சொல்லை உச்சரிப்பில் தடைகள் வரும், அந்த பாடுவதற்கு மனனம் வேணும், அதில் தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாம் யார் நீக்கி கொள்கிறாரோ அவர் தான் வல்லார். இங்கே ஆட்கொள்ள வல்லாயின்னு என்ன அர்த்தம்னா, நீ அடிமை கொள்ள தயாராக இருக்கிறார். தடைகள் யார் இடத்துல தான் இருக்குது? என்னிடத்துல தான் இருக்குது, என்னிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு அம்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீ வா வான்னு குழந்தையை கூப்பிடுது. அதுக்கு இப்போவும் தவழுதலும் நடையுமா இருக்கிற குழந்தைக்கு அம்மா கூப்பிடுற ஸ்பீடுக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் தாய் என்ன சொல்லுது? வா வான்னு கூப்பிடுவது போல நீ தயாராக இருக்கிறாய். தடை எங்க? என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீ என்ன செய்கிற? அந்த தடையை நீக்குகிறாய்னர். அதான் அழகு. தடையை தடையோடு நீ வைக்கிறதில்ல, என்ன செய்கிறாய்? நீக்குகிறாய். தடையை நீ நீக்குகிறாய். சரி, இப்போ ஒரு பையன் வந்துருங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் ஊரில் நடக்கிறத சொல்கிறேன். ஒரு பையன் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, பொருளாதாரத்தில் நம்மளை விட ரொம்ப கீழே இருக்கிறான். ஆனால் நம்ம பிள்ளையை கொடுத்துடலாம் அல்லது தங்கச்சியை கொடுத்துடலான்னு ஆசை வந்ததுன்னா முதல்ல அவனும் மோல்டு பண்ணுவாங்க. யாரை? தம்பி, இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸுக்கு நான் ஒரு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏற்கனவே எங்களுக்கு வீடெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது, உங்கள் கெப்பாசிட்டிக்கெலாம் நாங்கள் ஆகாது. தம்பி, உன் குணத்துக்கு தான் நான் பொண்ணு கொடுக்குறேன். நீ முதல்ல என்ன செய்ய? முதல்ல நீ உன்னை தயார் பண்ணிக்க. நீ தயாரில் ஆகணும். எங்கள் சொந்தக்கார பையிலோ இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்துட்டான்னு சொல்லுவானுவ. அதனால் நீ முதல்ல நாங்கள் தர்ற அமௌண்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பி, வீட்டை வேலையை பாரு, 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதிகளில் இது சாதாரணம். அதாவது விருதுநகர் அண்ணாச்சிகளுக்கு விருதுநகர் வியாபாரின்னு ஏன் தனிச்சிறப்புன்னா, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். அவங்க பெண் கொடுக்கும்போது வேலைக்காரங்களுக்கு கூட கொடுப்பாங்க. அவங்க கடையில் வேலை செய்கிறான் பாருங்க, அந்த பையனுக்கு தொழில் தெரிஞ்சால் போதும், பொண்ணை கொடுத்துருவான். ஆமாம், இவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவனுக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவன் யாரை கொடுத்துருவான்? பொண்ணை கொடுத்து இந்த பிஸ்னஸ் தெரிஞ்சால் போதும். ஆமாம், கெட்டிக்காரன். ஒரே வார்த்தை, அவனுக்கு கெட்டிக்காரன். தொழில் திறமை இருந்தால் பெண்ணை கொடுத்துருவான். இவனுக்கு வீடு இருக்குதா, காடு இருக்குதா, மாடு இருக்குதா, ஆடு இருக்குதா, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டானுங்க? பார்க்க மாட்டான். உருவாக்கிடுவான். அவனுக்கு அந்த தொழில் திறமை இருந்தால் சரி. அதை தான் இவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் இருந்த குறைகளை எல்லாம் நீக்கி அடிமை கொள்வதற்கு உனக்கு ஆற்றல் உண்டு. இப்போ நமக்கு இதிகாசத்துலேருந்து ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்போ கர்ணன் நண்பனாகிறான். யாருக்கு? துரியோதனனுக்கு. கர்ணன் போரில் ஈடுபடணும், போட்டியில் ஈடுபடணும். போட்டியில் ஈடுபடுவன் சத்திரியர்களில் ஒருவன் போட்டிக்கு ஈடுபடுவதாக இருந்தால் அவன் யாராக இருக்கணும்? மன்னனாக இருக்கணும். அப்போ தடை வருது. அப்போ துரியோதனன் என்ன சொல்கிறான்? போட்டியில் ஈடுபடணும், மன்னனாக இருக்கணும், அங்க தேசத்துக்கு அவன் அதிபதி போ, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அந்த தகுதிப்படுத்துறான்ல அவன். துரியோதனன் கெட்டவனோ நல்லவனோ, நண்பனை ஒரு செகண்டில் யாராக்கி காட்டுறான். அது துரியோதனன் இவனை கெட்டதில் செலுத்தினாலும் அவன் கர்ணனுடைய வரலாறு பெரிய பாண்டவர்களோட தொடர்புடையதாக இருந்தாலும் தேரோட்டி மகன் தானே. என்ன சொல்கிறீங்க? அந்த களங்கத்தை உடைச்சானல்ல, அந்த களங்கத்தை உடைச்சி ராஜாவாக நிறுத்தினானல்ல, அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருந்தது? துரியோதனுக்கு இருந்தது. அந்த மனம் இருந்தது, அவனுக்கு இருந்தது. அந்த மனம் இருந்தது, அவனுக்கு அந்த தகுதி இருந்தது. அப்போ
அந்த இடத்துல ஒரு எதிர்மறை உதாரணத்தை நாம் அங்கே ஒரு உடன்பாட்டு உதாரணமாக பார்க்கணும். அது ஒரு எதிர்மறை உதாரணம். இப்போ பேயை வச்சுக்கிட்டு அருளுக்கு உதாரணம் சொல்கிறோம்ல, பேய் ஒரு எதிர்மறை பாத்திரம், அது அருளுக்கு பேய் ஒன்றும் தன்மைன்னு படிக்கிறோம்ல, அதுபோல் இங்கே வந்து நம்ம அந்த உதாரணத்தை அப்படியே இங்கே திருப்பி நீ அடிமை கொள்ளுகிற அளவுக்கு நான் தகுதியாக இல்லை, ஆனால் இவன் தகுதியில் இவன் தகுதியில் இவன் தகுதியில்லைன்னு எத்தனை பேரை விடுறது? அப்போ அவர் பார்க்குறாரு, இந்த குறைகளையெல்லாம் நீக்கி என்ன செய்கிறாய், அதனால் இறைவனுக்கு பேரும் ஆட்கொள்ள வல்லாயினார், அதுக்கு ஒரு வலிமை வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போது நீங்கள் ஸ்கூல்லலாம் நாங்கள் அட்மிஷன் போடும்போது அந்த பையனை மேல் படிப்பு படிக்க வைக்கிற ஐடியா இல்லைங்க, 10th முடிச்சிட்டான், +2 முடிச்சிட்டான், கல்லூரிக்கு அனுப்புகிற ஐடியா இல்லைங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. நாங்கள் ஆசிரியர்களெல்லாம் வட்டம் கட்டி உட்காந்துருப்போம். பெரும்பாலும் எனக்கு நான் காதில் கேட்டதை சொல்கிறேன், என்னென்னா பொருளாதாரம் இல்லைங்க அப்படிம்பாங்க. உடனே டீச்சர்களெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி என்ன பெருசாக செலவாயிருது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பணம் தரோம் அப்படி குழந்தைகள் படிப்பாங்க நிறைய. நீங்கள் ஏதோ அரசு ஊழியர்னா ஏதோ அவன் மட்டும் திங்கிறவன் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. குழந்தைகளை வாழ வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி சக ஆசிரியர்களுக்கு ஒன்றுனா ஆயிரக்கணக்கில் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. நான் வேலை பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் பொருளாதாரத்தில் ரொம்ப மந்தம், அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் தலையில், இந்த தலை தான் ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஆசிரியர்களே அன்றைக்கே 40,000 கொடுத்தோம், அன்றைக்கே கொடுத்தோம். அப்போ எப்படி அந்த மாதிரி ஒரு நிலையில் இறைவன் இருக்கிறான். அந்த வல்லாய்ங்கிறத அழகாக சொன்னார், அற்புதமான. ஆமாம், எவ்வளோ அழகான வார்த்தை. ஆமாம், ஆசைப்பட்டார், வந்து ஆட்கொண்டிருக்கிறான். அதேதான், அதுதான் என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம். படைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சிவாய நம, சிவாய நம.